முதல் கேள்வி கணேஷ். இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஹால் டிக்கெட் இஷ்யூ டேட் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. +2க்கு March 2 தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. +1க்கு March 3 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் April 6 தான் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு. இந்த April 6க்கு 1 வீக் பிஃபோர் தான் உங்களுக்கு 10th ஹால் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. +1 +2 பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே ஹால் டிக்கெட் தான் வரும். அதனால ஒரே லிங்க் தான் கொடுப்பாங்க. நீங்க +1ல அரியர் இருந்தாலும் சரி, +2ல அரியர் இருந்தாலும் சரி, ஒரே ஹால் டிக்கெட் தான் வரும், ஒரே லிங்க் தான் வரும். அடுத்தது அபு மஹி. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கிளாஸ் 12 ஹிஸ்டரி கைடு இங்கிலீஷ் மீடியம் டிஎன் போர்டு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க கைடு வாங்கி படிக்கலாம். ஆனா அதுல எல்லா கொஸ்டின் உங்களுக்கு இப்ப ஷார்ட் டேர்ம்ல படிக்க முடியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நீங்க படிச்சாதான் நல்லா இருக்கும். ஸ்கிரீன்ல வர்ற முகில் டுட்டோரியல் திருப்பூர் இங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அவங்க உங்களுக்கு தேவையான நோட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது பரத். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீயா ஈஸியா கைடு எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க முகில் டுட்டோரியல கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு அமௌண்ட் கம்மியா நோட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது தினேஷ் ராஜ். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சென்ட் பண்ணுங்க 2, 3, 5 மார்க் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்களும் முகில் டுட்டோரியல கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது கோகுல் பிரசாத். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி இதுக்கு பதில் சொல்லிட்டேன், அதே தான் உங்களுக்கும். அடுத்தது தமிழ் பேச்சுலர். இந்த ஐடியிலேருந்து ஒருத்தருக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம் டேட்ல அப்ராட்ல இருப்பேன், எப்படி எக்ஸாம் எழுதுறதுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. எக்ஸாம் நீங்க இங்க தான் எழுத முடியும். எந்த சென்டர்ல போட்டிருக்காங்களோ அந்த சென்டர்ல தான் எழுத முடியும், வேற ஆப்ஷனே கிடையாது. அடுத்தது அக்ஷயா. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எப்போ ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க, அப்புறம் எப்படி எக்ஸாம் எழுதுற லொகேஷன் தெரியும் சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ண பிறகு அதுல எக்ஸாம் சென்டர் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா நீங்க எங்க அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு நியரஸ்டா உள்ள ஸ்கூல்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதனால ஈஸியா கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அடுத்தது குழந்தை வாய்ஸ். இதுல இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஆனா நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க என்னன்னு பார்க்கலாம். உங்க கேள்விக்கான பதில் எல்லாமே நான் வீடியோ கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். நீங்க வீடியோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான பதிலாம் இருக்கும். இருந்தாலும் இப்போ ஒரு டைம் பாத்திரலாம். இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன், ஆனா டுட்டோரியல் எதுவும் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் நோட்ஸ் தேவைப்பட்டா, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியல முகில் டுட்டோரியல கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பூர்ல இருக்காங்க அவங்க. ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதை நான் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்றேன். எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு காலேஜ் ஜாயின் பண்ணலாமானா கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்த பிறகு நீங்க அதை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்க +1 பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப +1 கிடையாதுனால மார்க் ஷீட் எதுவும் மாறுமான்னு கேட்டுறீங்க. உங்க ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மார்க் ஷீட் எதுவும் மாறாது. இப்ப +1 +2 ரெண்டுக்குமே சேர்ந்து இருக்கும். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்னு இருக்கும். நீங்க ரெண்டுமே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செப்பரேட்டா உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. இதனால எந்த இஷ்யூமே வராது. நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அடுத்தது கேஷவ். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 11th பாஸ் பண்ணாம காலேஜ் போக முடியாதான்னு கேட்டுறீங்க. 11th அரியர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க 11th பாஸ் பண்ணாதான் நீங்க காலேஜ் போக முடியும். அடுத்தது ஹால் டிக்கெட் எப்போன்னு கேட்டுறீங்க. இதுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். அடுத்தது கீதா. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் அரியர் சயின்ஸ் எப்போ ரைட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அநேகமா நீங்க கேட்டிருக்கிறது சயின்ஸ் பிராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எந்த ஸ்கூல்ல சயின்ஸ் பிராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ அதே ஸ்கூல்ல தான் உங்களுக்கு சயின்ஸ் பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். ஹால் டிக்கெட் வந்த உடனே இமிடியேட்டா நீங்க அந்த ஸ்கூலை கான்டாக்ட் பண்ணி உங்க பிராக்டிக்கல் எக்ஸாம் என்னைக்கு என்ன டைம்ல அப்படின்னு கேட்டுக்குங்க. அந்த டைம்ல போய் அட்டன் பண்ணுங்க. இதை பத்தி நான் அப்டேட் பண்றேன். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்தது பரத். இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. 12th ஸ்டாண்டர்ட் பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிக்டேஷன் பிராக்டிகல் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இருந்தா எப்படி அட்டன் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் எதுக்கும் நீங்கள் முகில் டுட்டோரியல் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு தேவையானதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. நவீன் ராஜா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 12th 2024 படித்தேன். சிஎஸ்சி குரூப். 2024 ப்ராக்டிக்கல் அண்டு பப்ளிக் எக்ஸாம் ரெண்டுமே எழுதலை. பட் ஹால் டிக்கெட் வந்தது. இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டேன். எப்போ ப்ராக்டிக்கல் எழுத முடியுமான்னு வேற கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தியரி எக்ஸாம் எழுதலாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் எழுதலாம். +2 ஹால் டிக்கெட் வந்த உடனே எந்த சென்டர் உங்களுக்கு போட்டிருக்குதோ அந்த சென்டரை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு என்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எந்த டைம்லன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அன்னைக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அடுத்தது ஹரிஷ் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுறீங்க. ஆனால் அந்த கேள்விக்கு ஆல்ரெடி நான் என் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்று இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கலாம், இல்லாட்டினா அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். சரி, மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அவரோட முதல் கேள்வி பாஸ் மார்க்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா 90 மார்க்ஸ் தான் எக்ஸாம் எழுதுவோம், எவ்வளோ பாஸ் மார்க் வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கொஸ்டின் பேப்பர் 90 மார்க்ஸ் தான் இருக்கும். பிரைவேட் கேண்டிடேட் நீங்கள் 90 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. ரெகுலர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 10 மார்க்ஸ் இன்டர்னல் மார்க் போடுவாங்க. உங்களுக்கு அது கிடையாது. அதனால 90 மார்க்ஸ் உங்களுக்கு 100க்கு கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. இந்த 90 மார்க்ஸ் நீ எக்ஸாம் எழுதும்போது அதில் 31.5 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். இவரோட ரெண்டாவது கேள்வி, இன்கேஸ் 1 or 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் இந்த இயர் காலேஜ் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் ஷீட் எப்படி வரும், ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணலாம். ஆனால் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அட்மிஷன் முடிஞ்சிருக்கும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு அதுக்கு பிறகு கொஞ்சம் சீட்டை ரிசர்வ் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு தேவையான காலேஜ் தேவையான கோர்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் கண்டிப்பாக காலேஜ் ஜாயின் பண்ணலாம். ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்த பிறகு அதை நீங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணணும். அடுத்தது மும்தாஜ் பிரவீன் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். அடுத்தது 12th அக்கௌண்டன்சியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்கிரீனில் தெரிகிற திருப்பூர் முகில் டுட்டோரியல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கௌதம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பிறகு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண பிறகு எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரில் என்னைக்கு எக்ஸாமோ அன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்டர், அதாவது எக்ஸாம் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கான எக்ஸாம் டேட்டையும், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டேட்டையும் டைமையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி 10th சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ அங்கே இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தது விதாஸ்ரீ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். NIOSல 10th படிக்கணும், ஏஜ் 40 ஆகுது, சென்னையிலேருந்து படிக்கணும், என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டுறீங்க. நீங்கள் NIOSல படிக்க தேவையே இல்லை. இப்போ நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே படிக்கலாம். ஏன்னா இப்போ ஈஸியாக உங்களுக்கு 11th கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே படிங்க. உங்களுக்கு ஏஜ் 40 இருந்தால் கூட நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே கண்டிப்பாக படிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது ராகுல் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 2026 பப்ளிக் எக்ஸாம், அதாவது மார்ச் ஏப்ரலில் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதாவது என்னைக்கு ரிசல்ட் வருதோ அன்னைக்கே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. 1 வீக் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை தான் எக்ஸாம் நடக்கும். இந்த டைம் எலெக்ஷன் வரதுனால இந்த மந்த் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. சில பேர் அக்டோபரில் வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வராது. அந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. ஜூன் ஜூலை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தான் வரும். அடுத்தது ஷேக் முகமது இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 10th ஸ்கூலில் படித்தேன், இப்போ 1 இயராக படிக்கலை, இப்போ 11th இல்லாமல் டைரெக்டாக +2 ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
10th முடித்தவங்க டைரெக்டாக +2 ஜாயின் பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட்டாக தான் ஜாயின் பண்ண முடியும். அதுவும் 10th முடித்து 2 இயர்ஸ் கழிச்சு தான் பண்ண முடியும். ரெகுலர் ஸ்கூலில் நீங்கள் டைரெக்டாக +2 ஜாயின் பண்ண முடியாது. அடுத்தது பவித்ரா, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் எழுத மிஸ் பண்ணவங்க திரும்ப எழுத எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மார்ச் ஏப்ரல் எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க இல்லை அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்க இவங்களாம் அடுத்தது ஜூன் ஜூலை நடக்கிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதலாம். இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னா மார்ச் ஏப்ரல் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்த அன்னைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க. 1 வீக் உள்ள நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஜெனி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்லிப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்லிப்பு வேணும். அதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை என்டர் பண்ணி தான் நீங்கள் ஹால் டிக்கெட்டையே டவுன்லோட் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், அது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். அந்த நம்பரு உங்கள் லாஸ்ட் மார்க் ஷீட்டில் இருக்கும் பாருங்க. சப்போஸ் அந்த லாஸ்ட் மார்க் ஷீட்லேயோ இல்லை லாஸ்ட்டாக எக்ஸாம் எழுதுனா ஹால் டிக்கெட்லேயோ இருக்கும் பாருங்க. அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம்.